இந்த வீடியோவை பார்க்க வந்த நீங்க கண்டிப்பா ஒரு சிவ பக்தரா தான் இருக்கணும். சிவபெருமானுக்கு ஏன் இந்த உலகத்துல இவ்வளோ பக்தர்கள் இருக்காங்கன்னு இந்த வீடியோவோட முடிவுல உங்களுக்கே தெரிய வரும். அதனால இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்க சிவ பக்தர்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செஞ்சு உங்களுடைய ஆதரவை நம்முடைய ஈசனடி சேனலுக்கு தருமாறு வேண்டுகிறோம். புதிய பார்வையாளர்கள் நம்முடைய ஈசனடி சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. சிவ வாக்கியர் நமக்கு அருளிய இந்த பாடலில் ஒளிந்துள்ள மிக பெரிய அர்த்தங்கள் இதோ உங்களுக்காக. அருட்பெருஞ்சோதியான ஆண்டவனாகிய ஈசனை அங்கும் இங்கும் ஓடி ஓடி தேடுகின்றீர்கள். அவன் உங்கள் உடம்பின் உள்ளே கலந்து சோதியாக ஓடி உலாவுவதை காணாமல் அவனையே நாடி பற்பல இடங்களுக்கும் ஓடி ஓடி தேடியும் அலைந்தும் காண முடியாமல் உங்கள் ஆயுள் நாட்கள் கழிந்து போய் கொண்டிருக்கிறது. அவனை ஞான நாட்டத்துடன் நாடி அச்சோதியாகிய ஈசன் நம் உடலிலேயே உட்கலந்து நிற்பதை மாண்டு போகும் மனிதர்கள் எண்ணற்ற கோடி பேர் எப்பொழுதுதான் சோதியாக இறைவன் தம்முள்ளே கலந்து நிற்பதை உணர்ந்து கொள்வார்களோ, தம்முள்ளே உறையும் உயிரை அறியாமல் அவ்வுயிரை ஈசனிடம் சேர்த்து பிறவா நிலை பெற முயலாமல் அவனை அகிலமெங்கும் தேடி ஓடி நாடி வாடி இறந்து போகின்றனரே. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யார் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. இதற்கான பொருள் என்னவென்றால், எனக்குள்ளே மெய்ப்பொருளாக இறைவன் இருக்கின்றான் என்பதை நான் முன்பு அறிந்து கொள்ளவில்லை. அப்பறம் பொருளை பல இடங்களில் தேடியும் நல்ல நூல்களை படித்தும் நல்லோரிடம் பழகியும் நல்ல குருநாதர் மூலம் அது என்னிடமே இருப்பதை நான் அறிந்து கொண்டேன். தனக்குள் இருந்த உயிரை அறிந்து அதனுள் இருக்கும் ஈசனை யார் காண வல்லவர்கள்? என்னிலே இருந்த அந்த மெய்ப்பொருளை அறிந்து அதையே என் உள்ளத்தில் இருத்தி தியானத்தில் இருந்து அந்த உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன். நாணதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா, கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே, ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அற்புதம், ஈனதேது ராம ராம ராமவென்ற நாமமே. இதற்கான பொருள் என்னவென்றால், நான் என்று ஆனது எது, நீ என்பது எது, ஞாமாகி நமக்குள் நடுவாக நின்றது என்ன, கோணாகி உடலை ஆட்சி செய்வது எது, குருவாக அமைந்திருப்பது எது, அது என்பதை எதுவென்று கூறிடுங்கள் மக்களே. ஆதியாக ஆனது எது, அது நம் உடம்பில் அழியாத பொருளாய் நின்றது எது, அது நம் உடம்பிலேயே அப்புறத்துக்கும் அப்புறமாய் வெளியாக நின்று உடல் அழிந்த பிறகும் கூட வருவது எது என்பதை நன்கு சிந்தித்து அறிந்து கூறுங்கள். இவை யாவும் ஒன்றே என அறிவை அறிய வைத்து நம் பிறவியை ஈடேற்ற சரியானது ராமநாமமே என்பதை உணர்ந்து ராம மந்திரத்தை ஓதுங்கள். அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் அஞ்செழுத்தில் ஓர் எழுத்து அறிந்து கூற வல்லிரேல் அஞ்சலஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. இதற்கான பொருள் என்னவென்றால், பஞ்சபூதங்களும் நமக்குள்ளே பஞ்சாட்சரமாக இயங்கி வருகிறது என்ற உண்மையை உணர்ந்து அறிந்து அதனை அஞ்செழுத்தால் அதற்குரிய இடத்தில் வைத்து ஓதி தியானியுங்கள். நமச்சிவாய என்ற அஞ்செழுத்தில் ஒரே எழுத்து என்ன என்பதை அறிந்து அதிலேயே நினைவால் நிறுத்தி செபித்து தியானிக்க வல்லவர்களானால் அந்த அஞ்செழுத்தும் ஒரே எழுத்தாகி நிற்கும் அம்பலமான கோயிலில் ஈசன் அஞ்சல் அஞ்சல் என்று நடராஜனாக ஆடி நிற்பான். இடது கண்கள் சந்திரன், வலது கண்கள் சூரியன், இடக்கை சங்கு சக்கரம், வலக்கை சூழ மான்மழு, எடுத்த பாத நீள்முடி, எண்திசைக்கும் அப்பறம், உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரோ. இதற்கான பொருள் என்னவென்றால், உனது இடது கண் சந்திரன், வலது கண் சூரியன், இடது கையில் சங்கு சக்கரமும் வலது கையில் மான் மழுவையும் கொண்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி காண இயலாமல் பூமிக்கும் வானத்திற்கும் 8 திசைகளுக்கும் அப்புறமாய் நின்ற சிவனே, நீ என் உடம்பில் கலந்து நின்ற மாயத்தை யார் காண வல்லவர்கள்? என் உடம்பினில் மனதை அறிந்து மாயையே நீக்கி நீ உள்ளதை அறிந்து கொண்டேன்.
உருவுமல்ல வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல, மருவுமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல, பெரியதல்ல சிறியதல்ல போகுமாவி தானுமல்ல, அரியதாகி நின்ற நேர்மை யாவர் காண வல்லரோ. இதற்கான பொருள் என்னவென்றால், உருவாக உள்ளது ஆனால் உருவும் அல்ல, வெளியாகி இருப்பது ஆனால் வெளியும் அல்ல, ஐம்புலன்களில் உருவாக உள்ளது ஆனால் உருவும் அல்ல, ஐம்புலன்களில் ஒன்றை சேர்ந்திருப்பது ஆனால் அதை சார்ந்து நிற்கவில்லை, மறுவாக உள்ளது ஆனால் தூரம் அல்ல, பஞ்சபூதங்களில் எல்லாம் உள்ளது ஆனால் மற்றதல்ல, பாசம் அற்றிருப்பது ஆனால் பாசமற்றதல்ல, மிகவும் பெரியது ஆனால் பெரியதும் அல்ல, மிகவும் சிறியது ஆனால் சிறியதும் அல்ல, பேசும் தன்மை கொண்டது ஆனால் பேசாதது, ஆன்மா தானாகி தற்பரமாய் நின்ற அதை அறிவதற்கு அறிய மெய்ப்பொருள்களின் உண்மைகளை யார் அறிந்து கொண்டு தியானம் செய்து காண வல்லவரோ. மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டுமென்று பேணுவார், நம் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே. இதற்கான பொருள் என்னவென்றால், மண்பானை கவிழ்ந்து உடைந்து போனால் அது தேவைப்படும் என எடுத்து அடுக்கி வைப்பார்கள், வெண்கல பானை வீழ்ந்து நசுங்கி போனால் அது வேணும் என்று பாதுகாப்பார்கள், ஆனால் நமது உடம்பை விட்டு உயிர் போய் கிடக்கும் போது அதனை பிணம் என்று இகழ்ந்து அது கிடந்தால் நாரும் என கூறி குழி வெட்டி அதனில் போட்டு மூடிவிடுவார்கள். இப்படி ஒரு காசுக்கும் கூட உதவாத என் என்சான் உடம்பில் நீ நின்று ஆடிய மாயம்தான். என்ன மாயம் ஐயா ஈசனே. ஆணவஞ்செழுத்துளே அண்டமும் அகண்டமும், ஆணவஞ்செழுத்துளே ஆதியான மூவரும், ஆணவஞ்செழுத்துளே அகாரமும் மகாரமும், ஆணவஞ்செழுத்துளே அடங்கலா வலுற்றதே. இதற்கான பொருள் என்னவென்றால், நமச்சிவாய என்ற அஞ்செழுத்துக்குள்ளே அண்டமாகிய இவ்வுலகமும் அகண்டமாகிய ஆகாய வெளியும் அமைந்துள்ளது. ஆதி பராசக்தியினாலான அஞ்செழுத்தே ஆதியாகி அதிலேயே பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற மும்மூர்த்திகளும் அமர்ந்திருக்கின்றனர். அந்த அஞ்செழுத்தின் உள்ளேயே அகாரமாகவும் மகாரமாகவும் அறிவும் மனமும் ஒளியும் இருளும் இறையும் மாயையுமாய் அமைந்துள்ளது. ஆதலின் இந்த அஞ்செழுத்தை அறிந்துணர்ந்து ஓதுங்கள். இந்த அஞ்செழுத்துக்குள் தான் அனைத்து தத்துவங்களும் அடங்கி அது நமக்குள்ளேயே பஞ்சாட்சரமாகி உற்ற பொருளாய் உட்கலந்திருக்கின்றது. நினைப்பதொன்று கண்டிலேன், நீயலாது வேறில்லை, நினைப்புமாய் மறுப்புமாய் நின்ற மாய்கை மாய்கையை அனைத்துமாய் அகண்டமாய் அனாதி முன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே. இதற்கான பொருள் என்னவென்றால், நான் தியானத்திலிருந்து நினைப்பது ஒன்றான மெய்ப்பொருளே, அது நீயே அன்றி வேறு ஒன்றையும் நான் கண்டதில்லை. நான் தியானத்தில் அமர்ந்து நான் என் நினைவை புருவ மத்தியில் நிறுத்தி பார்க்கும்போது அங்கு உன் நினைவை தவிர வேறு நினைவு இல்லை. நான் நினைப்பதாகவும் மறப்பதாகவும் நின்ற மனம் ஒரு மாயையோ, இவ்வுலகில் உள்ள அனைத்துமாகவும் எல்லாம் அடங்கியுள்ள ஆகாயமாகவும் அனாதி காலங்களுக்கும் முன்னுள்ள அனாதியாகவும் உள்ளவன் நீயே. எனக்குள் நீ இருப்பதும் உனக்குள் நான் இருந்ததையும் உணர்ந்த பிறகு எல்லாம் உன் செயல் என்று அறிந்த பிறகு உன்னை நினைப்பது எவ்விதம் என் ஈசனே. உன்னை மறந்தால்தானே நினைக்க முடியும், உன்னை மறவேன் நானே. பண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்கள் எத்தனை, பாழிலே ஜெபித்துவிட்ட மந்திரங்கள் எத்தனை, மிண்ட ராய் திரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை, மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை. இதற்கான பொருள் என்னவென்றால், தன் வாழ்நாளில் முன்பு வீணாய் பறித்து எறிந்த பன்வகை மலர்கள் எத்தனையோ, மற்றவரை பாழாக்குவதற்கு செபித்துவிட்ட மந்திரங்கள் எத்தனையோ, இளைஞனாய் திமிரெடுத்து திரிந்த போது சிற்றின்பத்தில் இறைத்த நீர்கள் எத்தனையோ, இம்மாதிரி செய்ய தகாதவைகளை செய்து இதனால் ஏற்பட்ட பாவங்கள் அகல சுற்றி வந்த சிவாலயங்கள் எத்தனையோ என்பதை உணர்ந்தறியுங்கள். அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ, இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ, செம்பொன் அம்பலத்துளே தெளிந்ததே சிவாயமே. இதற்கான பொருள் என்னவென்றால், அம்பலமாய் இருக்கின்ற ஆகாயத்தை அம்பை விட்டு அசை என்றால் அசையுமா? கலங்கம் இல்லாத திருப்பார்கடலை
கலங்க முயன்றால் கலங்குமா? அதுபோல் உலக இன்பங்களை துறந்து செவ்வனே யோக தியானம் பயின்று வந்த யோகிகளிடம் துன்பமாகிய இருள் கிட்டே அணுகுமா? செம்மையான பொன்னம்பலத்தில் சோதியாக விளங்கும் சிவனை அறிந்து தெளிந்து சிவாய நம என தியானம் செய்து உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். மூன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூணிலும் நான்ற பாம்பின் வாயினும் நவின்றெழுந்த அக்ஷரம் ஈன்ற தாயும் அப்பரும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றுமோர் எழுத்துளே சொல்லவெங்கும் இல்லையே. இதற்கான பொருள் என்னவென்றால், அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் ஆகிய மூன்று மண்டலங்கள் நம் உடதத்துவத்தில் உள்ளது. சந்திரகலை சூரிய கலை சுழுமுனை நாடிகளில் ஓடும் காற்றை வாசியாக்கி மூலாதாரத்தில் செலுத்தி தூணாகிய முதுகுத் தண்டினில் முட்டி மேலேற்ற எண்டும் பாம்பை போல் சுருண்டு உறங்கும் குண்டலினி சக்தியை ஓங்காரத்தில் எழும் அகார உகார அட்சரத்தால் எழுப்பி உண்ணாக்கில் வைத்து ஊத வேண்டும். இந்த மந்திரமே பெற்ற தாயும் தந்தையும் எடுத்துரைத்த ஓங்காரமாகும். அதுவே என்ற நாத ஒலியுடன் சோதியான பிரம்மத்தில் சேரும். ஒரு எழுத்தில் தோன்றுவதே ஓங்காரம். இதனை சொல்லித்தர யாரும் எங்கும் இல்லையே.